Hello guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் மிக்சர் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிக்சர் வந்து ரொம்பவே இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஈஸியான ஸ்நாக். இது செய்யறதுக்கு உங்களுக்கு 20 மினிட்ஸ் கூட ஆகாது. அவ்வளோ ஈஸியான ஸ்நாக். அது எப்படி நம்ம கடையில் வாங்குற மாதிரி செய்யறதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து லைட்டா சூடு பண்ணிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவு வந்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து நீங்க பிசையும் போது அது லைட்டா பிசு பிசுன்னு இருக்கணும். கொஞ்சம் மாவு வந்து சாஃப்டா இருந்தாதான் மிக்சர் வந்து உங்களுக்கு புளியும் போது கரெக்டா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். மாவு வந்து நீங்கள் பிசையும் போது ரொம்ப டைட்டாக கெட்டியாக இருந்துச்சுன்னா மிக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக வரும், புளிய முடியாது. இப்போ வந்து நான் மிக்சர் அச்சு எடுத்துக்கிறேன். நான் வந்து பெரிய அச்சு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன இடியாப்ப அச்சு இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது முறுக்கு மேக்கரில் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து நல்லா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மெதுவாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் முறுக்கு மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ வந்து இதை 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேணாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சாலே நல்லா ரெடி ஆயிரும். ரொம்ப ஹீட்டில் வச்சிடாதீங்க, கருகிரும். பிகாஸ் வந்து மிக்சர் வந்து டக்குன்னு வெந்துடும். முறுக்கு புளியும் போது இந்த ஷேப்பில் தான் ரெடி பண்ணணும், ரவுண்டாக தான் ரெடி பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் புளிஞ்சு விட்டுக்கலாம். அது கோணலாம் வந்தாலும் லாஸ்ட்டாக வந்து நம்ம உடச்சி தான் போட போகிறோம். ஸோ வந்து நீங்கள் ஃப்ரீயாக எப்படி உங்களுக்கு கையில் வருதோ அந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கோங்க. மிக்சர் வெந்துருச்சுன்றதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளியும் போது நல்லா பபிள்ஸ் வரும். அது வெந்தக்கப்புறம் பபிள்ஸ்லாம் நல்லா கம்மியாயிரும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதே ஆயிலே இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் உடச்சது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவல் வந்து 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பூந்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு சல்லி கரண்டி வச்சு நல்லா ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பூந்தியை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பூந்தி வந்து போட்டோடனே ஒரு 2 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். டக்குன்னு எடுத்துருங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிரும். அப்புறம் வந்து மிக்சர்ல வந்து கசக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஆல்ரெடி காரா பூந்தி தனியாக வாங்கி வச்சிருக்கீங்கன்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பூந்தி வந்து ரெடி பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மிக்சர் வந்து எல்லாம் முழுசாக இருக்குது. இதை வந்து நல்லா நம்ம உடச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக உடச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மிக்சரை வந்து நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நல்லா டைட்டான கண்டெய்னரில் வந்து நல்லா மூடி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டேஸ்டியான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.